நீ முதல்ல ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ண, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். என்ன மீறி போன, அதுக்கப்புறம் நடக்கிற விளைவுகளுக்கு நாம் பொறுப்பில்லை. பாவம் உன் குழந்தை காலம் பூரா தனியா நடுத்தெருவில் அனாதையா. ஐயோ வேண்டாம் வேண்டாம், எனக்கு என் குழந்தை வேணும் ஸ்னேகா, என் குழந்தை எனக்கு வேணும் ஸ்னேகா. அப்போ காஷ்மீர் ட்ரிப்பை கேன்சல் பண்ணு. ஸ்னேகா ஸ்னேகா, மடி நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சிக்கல். காஃபி போட போனேன்னா பால் திரிஞ்சிடுச்சு, அதான் கருப்பு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா, என்ன ஏன் அழுவுற? என்ன எதுவும் கேட்காதீங்க மாமா ப்ளீஸ். என்ன கொஞ்சம் தனிமையில இருக்க விடுங்க மாமா ப்ளீஸ் மாமா. ஸ்னேகா பாட்டி உன்னை நல்ல சுடுதண்ணில குளிப்பாட்டி விட்டால, அழகக்கூடாது. உனக்கு பொட்டு வச்சு பவுடர் போட்டு உன்னை அழகு பார்க்கணும்ல, அதான் வந்திருக்கிறேன். இன்னைக்குதான் நல்லா உருப்படியா குளிச்சிருக்கான். பாரு, புள்ள என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டியா? நல்ல சூடா வெந்நீர் வச்சு கை காலை புடிச்சு விட்டு குளிப்பாட்டி விடணும். அடே, உன்னையெல்லாம் நான் அப்படித்தானே வளர்த்தேன். சில ஜென்மங்க இருக்க, அதை என்னதான் கக்குஸ் கழுவுற ஆசிட் ஊத்தி கழுவுனாலும் வெளுக்கவே வெளுக்காது. ஆரம்பிச்சிட்டியா? இனிமே வாயில புளிய வச்சு அடைச்சாலும் வாய்க்கு சீல் வச்சாலும் வாய் மூடாது, வாயாது கால்வாய். என்ன அங்க முக்கரு முனகலு? அது ஒண்ணு இல்ல, வயித்த வலிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு, அதான். வலிக்கும் வலிக்கும். உள்ள இருக்கிற குடலை உருவி எடுத்தா எல்லா வலியும் தன்னால பறந்து போயிரும். அத்தை, நானும் அம்மாவும் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வரச்சுன்னா ஜீவா குட்டிய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுவீங்கல்ல? மட்டனா சிக்கனா? அதெல்லாம் சாப்பிடுறத விட்டு ரொம்ப நாளாச்சுமா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, நான் சாப்பிடுவேன். இந்த ஒண்ணு இருக்கே, அது ஒன்ன விட்டு வைக்காது, எல்லாத்தையும் சாப்பிடும். கொஞ்ச நாளா மனுஷக்கறியை கூட விட்டு வைக்கிறது இல்ல. ஐயோ, என்னத்தை எப்படி சொல்றீங்க? பாவம் மாமா. பாவம் தாமா, பாவம் பாவமா தானே செஞ்சிட்டு இருக்கிறார் இந்த மனுஷன். தட்டி கேட்க ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு சிலுத்துக்கிட்டு திரியிறாருல்ல. என்னடி இது மருமகளுக்கு முன்னாடி? இவ வாயை திறந்தா மூட மாட்டாமா. மருமகளை நீ வா, நம்ம போய் காய்கறி வாங்கிட்டு வரலாம். ஐயே, எதுக்கு சம்பந்தி நீங்க வந்து வெயில்ல அலைஞ்சுக்கிட்டு? அட என்ன சம்பந்தி, நீங்க காய்கறியோட விலை நிலவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே அந்த காய்கறி பைய நானும் தூக்கிட்டு வருவேன்ல. ஆமாமா, அவர் காய்கறி பையவா தூக்க வராரு, அங்க தக்காளி மாதிரி எவ தளதளன்னு வரான்னு பாக்கலன்னு வராரு. பேசாதரி, வாமா நாம போலாம். சரி அத்தை, வரேன். ஏங்க பாத்துக்கோங்க. வரேன் சம்பந்தி. வாங்க. அம்மா, ஏமா அப்பாவை எப்பவுமே மாமியார் முன்னாடி கூட திட்டிக்கிட்டே இருக்க? அப்புறம் அவங்க எப்படி அப்பாவை மதிப்பாங்க? அவரை கரிச்சு போட்டதான் நீ ஊர்ல இருந்து வந்தியா? நான் அதுக்கு வரலப்பா. என் பேரனுக்கு நான் உருப்படியா எதுவும் செய்யல. அதான் நம்ம ஜீவா பேர்ல பேங்க்ல பணம் போடலான்னு வந்திருக்கிறேன். அம்மா, அவனுக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆகல, அதுக்குள்ள எதுக்கு பேங்க்ல பணம்? இந்த பாரு, இப்ப இவ சின்ன பிள்ளையா இருக்கான், நாளைக்கே கிடுகிடுன்னு வளர்ந்துருவான். சொல்றதை கேளு, போப்பா, அங்கே சூட்கேஸ் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. செல்லம், என்னோட ராஜா, தூங்கிட்டியா? அந்த பொட்டிய திறப்புகள், அது உள்ள ஒரு வெள்ளை பை இருக்கும், அதை எடு. ஆமாப்பா, 7 லட்சம் ரூபாய். அதை கொண்டு போய் இன்னைக்கே ஜீவா பேர்ல டெபாசிட் பண்ணிட்டு வந்து. 7 லட்சமா? ஐயோ, இது நம்ம பணம். அப்பா கிட்ட இருந்து அடியாளு திரும்ப பணம்.
நம்ம தானே ஆர்பின்னு இனிஷியல் வச்சோம். ஓ காட், இது எப்படி அம்மா கிட்ட போச்சு? என்னப்பா, என்ன யோசனை? அம்மா உண்மையா சொல்லு, இது யார் பணம்? இது எப்படி உன்கிட்ட வந்தது? இது எங்க அப்பா வீட்டு பணம்டா. இது உங்க அப்பா வீட்டு பணம் இல்ல, இது உன் மகனோட பணம், என் பணம். நான் தான் அந்த பணத்தை ஸ்னேகா கிட்ட கொடுத்தேன். ஸ்னேகா அந்த பணத்தை அப்பா கிட்ட கொடுத்தா. அப்பா கிட்ட இருந்து அந்த ரவுடிங்க பணத்தை திருடிட்டாங்க. இப்பதான் தெரியுது அந்த ரவுடிங்க ஓவாளுங்க தானே. ஒன்னால தான் ஸ்னேகா ஜெயில இருந்தா. சொல்லுப்பா, சொல்லு. உனக்கு அந்த ஸ்னேகா விஷயம் தெரியுமா? அப்போ உனக்கும் அந்த ஸ்னேகா விஷயம் தெரியுமா? இந்த மனுஷன் பண்ற அசிங்கம் பெத்த பிள்ளைக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த வயசுலயும் அந்த ஸ்னேகா பின்னாடி நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஊர்ல மானம் மரியாதை எல்லாம் கெட்டு போயிடுச்சு. சில சமயம் செத்து போயிடலான்னு கூட தோணுது போக. அம்மா, தாங்க முடியலடா, என்னால தாங்க முடியல. அப்பா ஒரு பொம்பளை பொறுக்கின்னு பெத்த பிள்ளைகிட்டயே சொல்லி அழ வேண்டியதா இருக்கு. புகழ், இப்படி ஒரு கேவலத்துக்கு நான் ஆண்டுகிட்டு செத்து போகலாம்ப்பா. அவரை அசிங்கமா திட்டுற, கேவலமா பேசுற, எல்லாம் எதுக்கு? அவரு திருந்திடுவாருங்கிற நம்பிக்கையில தான். திருந்த மாட்டேங்கிறாருப்பா. ஊர்ல வைதேகின்னு ஒரு பொம்பளைய வச்சிருந்தாரு, அவளை அழிச்சாரு. முடியலடா. அவ பொண்ணுதான் இந்த ஸ்னேகா. அவ வயசு என்ன, இவர் வயசு என்ன? அவ பின்னாடி பேரை எடுத்ததுக்கு அப்புறமும் பொம்பளை பின்னாடி பைத்தியமா அலையிறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் ஏன் உயிரோட இருக்கணும்? இதோ வேற பிள்ளைய கூட தூக்கியாச்சு. இனிமே சந்தோஷமா செத்து போயிருவேப்பா. அம்மா அப்படிலாம் பேசாதம்மா. அப்பா கண்டிப்பா திருந்திடுவாரு. அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் திருந்தலன்னா அடிச்சு உதச்சு அந்த மனுஷனை நான் திருத்துறேன். செய்ப்பா, முதல்ல அதை செய். உன்னை நான் பெத்த கடமைக்கு உன் அம்மாவுக்கு இந்த உதவியாவது செய். உன்னை கோவில் கட்டி கும்பிடுற. இதுக்கு மேலையும் அந்த மனுஷனை திருத்துறதுக்கு என் மனசுலயும் உடம்புலையும் தெம்பில்லப்பா. திருத்துறம்மா, கண்டிப்பா நான் திருத்துறேன். எங்க அப்பாவை நான் திருத்துறேன். இந்த ஸ்னேகா இவ்வளவு பெரிய ராட்சசியா இருப்பானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பழக பழகத்தான் சிலரோட சுயரூபமே தெரியுது. என் புருஷன் வேணும்னு கொஞ்சம் கூட நான் கூசாம என்கிட்டே கேக்குறா. இவ சொல்லிட்டா நான் டெல்லி காஷ்மீர் போக கூடாதா? என்ன அதிகாரம் பண்ண இவ யாரு? நான் காஷ்மீர் போவேன். என் புருஷன் கூட ஜாலியா ஊர் சுத்துவேன். சட்டம் போட்டு என்னை யாரும் தடுக்க முடியாது. என்கிட்ட இருந்து என் மகேஷ பிரிக்கவும் முடியாது. நீ மகேஷை கூட்டிட்டு டெல்லிக்கு போக கூடாது. மீறி போன உன் குழந்தை எங்க இருக்குன்ற உண்மையை நான் சத்தியமா உன்கிட்ட சொல்லவே மாட்டேன். பாவம் உன் குழந்தை காலம் பூரா தனியா நடுத்தெருவுல அனாதையா. ஐயோ வேண்டாம் வேண்டாம்.
மனசு கேட்கலையே. என் குழந்தை அது எங்க இருக்குன்னு தெரியலையே. அது எங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது காஷ்மீர் போய் எனக்கு மட்டும் என்ன கொண்டாட்டம்? அது குப்பை தொட்டில கிடக்குதோ, இல்ல எங்கேயாவது குடிசையில இருக்கோ, இல்ல எவனாவது குடிகாரன் கையில மாட்டிட்டு இருக்கா? நல்லவன் வளர்க்கறானா, திருடன் கையில இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. என் குழந்தை பாலுக்கு அழும் போதும் பசியில துடிக்கும் போதும் கவனிக்க தாயின்னு ஒருத்தி இருக்காளா, இல்ல அனாதையா கிடக்குதா? ஒண்ணுமே புரியலையே. இங்க இவ்ளோ பிரச்சனை இருக்கும் போது மகேஷ் காஷ்மீருக்கு கூப்பிடுறாரு. பொண்டாட்டியா போகணும்னு மனசு சொல்லுது. ஆனா குழந்தைய பெத்த தாயா போக வேண்டாம்னு மனசு பதறுது. கடவுளே, கவிதா, உடம்பு எப்படிமா இருக்கு? அதெல்லாம் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. லேசான ஜுரம்தான். இவதான் ஓவரா அழட்டிக்கிறா. அன்பு, பாசம், பந்தம் இதோட முக்கியத்துவம்லாம் சில ஜென்மங்களுக்கு புரியறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் பாசங்கிறது புதை மணல், சொந்தங்கிறது சூறாவளி. குடும்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டு சாமியார ஆனவங்க கூட அனுபவபூர்வமா இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அப்பா, என்னம்மா? என்ன இப்படி பண்ணிட்டாருப்பா? எனக்கு மனசு ஆற மாட்டேங்குது. சரி, நடந்தது நடந்து போச்சுமா. இனிமே அதுக்காக அழுது புண்ணியம் இல்ல. வினய் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. உன்னை பார்க்கறதுக்கு முன்னால லலிதா இறந்த சோகத்துல குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக அவர் செஞ்சுக்கிட்ட ஆபரேஷன் தாமா இது. மத்தபடி உன் வாழ்க்கை கெடுக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் இல்ல. ஏன்பா, தப்பு செஞ்சது அவரு, தண்டனை அனுபவிக்கிறது நானா? என் வேதனை உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குதுப்பா. அதுக்கு பிராயச்சித்தமா வக்கீல் சார் அந்த பத்திரத்தை கொடுங்களேன். இத பார், ஆபீஸ் சொத்தை உன் பேர்ல உயிர் எழுதியிருக்கேன். இந்தா. குழந்தை செல்வத்தையே எழுந்துட்டு நிக்கிற எனக்கு ஆபீஸ் சொத்துல எதுக்குப்பா? கவிதா, அப்பா ஏதோ ஆசைப்பட்டு தராரு. அவர் தரத வாங்கிக்கோமா. வேண்டாமா, எனக்கு இந்த சொத்து வேண்டாம். உங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு சொல்றேன், பணத்தை காட்டி பாசத்தை வாங்க முயற்சி பண்ணாதீங்க. எனக்கு இந்த சொத்து வேண்டாம், போயிடுங்க. அவ மனநிலை சரியில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல டாக்டர்ட்ட வேணாம். நான் தான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க வாங்க. ஏய் வாடி, என்ன விடுமே வந்து பெரிய அழுக அழுதுட்டு இருக்க? பைத்தியமடி உனக்கு. இத்தனை காலமா இந்த வீட்டு சொத்தையும் ஆபீஸ் சொத்தையும் நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்ப என்னடானா சொக்கலிங்கம் அது தங்க தட்டுல எடுத்துட்டு வந்து தராரு. அத வேண்டான்னு சொன்னா என்னடி அர்த்தம்? எனக்கு வேண்டான்னு அர்த்தம். ஏய், பெத்த பாசம் வளர்த்த பாசம் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை வெட்டி உப்பு கண்டம் போட்டுருவேன், ஜாக்கிரதை. ஒரு பக்கம் சொத்து தானே நம்ம கையில வந்து விழுந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த வினய் டைவர்ஸ் அப்படி இப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்காரு. ஒரு பீம்ல அந்த ஆள் உன்னை டைவர்ஸ் பண்ணி தொலைச்சா என்னடி பண்றது? அப்புறம் சொத்து எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடும், நம்ம திட்டம் எல்லாம் பாழா போயிடும். அடைச்ச ஏமா இப்படி சொத்து பணம் காசுன்னு அலையுற? செத்து போனேன்னு வை, லஞ்சம் கொடுத்து கூட சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாம போயிட போது பாத்துக்கோ. பாவத்துக்கு மேல பாவம் பண்ணா சாகத்துக்கு நேரம் இருந்தா கூட கட்டையில வேகத்துக்கு நேரம் இருக்காதுமா, தெரிஞ்சுக்கோ. அடடா, என்னடி திடீர்னு சைவ பூனையா மாறிட்ட?
ஆமாமா, பாவமா பண்ணல, அதான் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனாலதான் மாறிட்டேன். உனக்கு என்ன, 3 குழந்தை பெத்தவனுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாம தவிக்கிற தவிப்பு வேடிக்கையா தான் இருக்கும். கவிதா, இங்க பாருமா, உன் கணக்கு சொக்கலிங்கத்தோட மட்டும்தான். அவரை பழி வாங்குறதோட நிறுத்திக்கோ. அனாவசியமா என் புருஷன் மேல கை வைக்காதம்மா. அவர் என்னோட சொத்து. இத பாருடி, என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான். நம்மள அழிக்கிறவங்கள நாம அழிக்கிறதுல தப்பே இல்ல. அம்மா வேண்டாம்மா, தயவு செஞ்சு எங்களை விட்டுருமா. அம்மா நீ வாழ்ந்து முடிச்சவம்மா, நான் வாழ ஆசைப்படுறவ. என் உலகம் சின்னது, என் குடும்பம் சந்தோஷமானது. இந்த நினைப்போட நான் வாழ்ந்துட்டு போயிடுறேம்மா. கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அன்பான புருஷனுக்கும் பாசமான பிள்ளைங்களுக்கும் மனசு கிடந்து தவிக்குது. அம்மா என் புருஷனை என்னோட வாழ விட்டுருமா. அம்மா எனக்கு இந்த காசு பண சொத்து எல்லாம் வேண்டாம்மா. என் வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும், அதுக்கு மட்டும் வழி விட்டுரு ப்ளீஸ். ஏய், நீ விருச்சிக ராசி தானே, அதாண்டி நீ தேள் மாதிரி என்ன கொட்டுற. தேளோட குணம் உனக்கு தெரியுமா? நெருப்புல வேகுதேன்னு பாவப்பட்டு அது கையில எடுத்தா எடுத்தவனையே அது கொட்டுமா. உன்னை வளர்த்த என்னையே நீ கொட்டுறல்ல. நான் தேள் இல்லம்மா, தேனி. ஆனா என் சந்தோஷமான குடும்பத்தை மட்டும் நீ அழிக்கணும்னு நினைச்ச, அப்புறம் நான் உன்னை கொட்டி கொட்டியே சாகடிச்சிருவேன், ஜாக்கிரதை. ஏய், என்னடி சொன்ன? என்ன கொட்டி கொட்டி சாகடிப்பியா? நான் உன்னை சாகடிக்காம இருந்தா சரி, உன்னை விடவே முடியாதுடி. உடம்பு தான் பிடிக்க விட்டாலும் விடும், இந்த லக்ஷ்மி தான் பிடிச்ச பிடிக்க விடுறதில்ல. ஏய், நான் இத்தனை அவமானங்களை தாங்கிக்கிட்டு எதுக்காக இன்னும் உயிர் வாழ்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என் லட்சியத்துக்கு உன்னால ஏதாவது ஆபத்து வந்தது, அப்புறம் உன் தாலி உன் கழுத்துல இருக்காது. வினைய கொண்டு புதைச்சிட்டா நீ குழந்தை பத்தி பேசவே மாட்டல்ல. செய்கிறேன், அதுக்கும் ஏற்பாடு செய்கிறேன். ரோஜா, ரோஜா. மகேஷ், என்னப்பா? பேக்கிங்லாம் ரெடிப்பா. வெரி குட் பா, தேங்க்யூ. ரோஜா, கொஞ்சம் சீக்கிரமா டைம் ஆச்சு. ஏய். ரோஜா, நான் உன் கண்ணில் படலையா? ஏன்டா ரக்க கட்டி பறக்கிற? என்னப்பா புரியாம பேசுறீங்க? 7 மணிக்கு ஃபிளைட், டைம் இப்ப 5:45 ஆச்சு. இன்னும் கிளம்பலானே அப்படி? ரோஜா, எங்க போயிட்ட? ரோஜா, இத வந்துட்டங்க. பாத்து பாத்து மெதுவாவே. இந்தா. ஏம்மா எப்படி டல்லா இருக்க? இல்ல ஒண்ணு சரி, இல்லங்க. அப்புறமா பேசிக்கலாம். இந்த பூ வச்சுக்கோ. அப்பா இந்தாங்கப்பா ஹல்வா. குடு குடு, எப்பவும் கொடுக்கறது தானே. என்ன சொன்னீங்க? இல்லடா, ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சுன்னு சொன்னேன். அப்பா ஃப்ளைட் டிக்கெட்ல எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சு சொல்ல மறந்துட்டேன். என்னோட கிரெடிட் கார்டு, பிசினஸ் கான்டாக்ட்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. மகேஷ், இந்த பெஸ்ட் கிரானைட் கம்பெனியுடைய கான்ட்ராக்ட் ரெடியா இருக்கு. நீ படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போட்டு வரேன். வா. இங்க பார், நீ மகேஷை கூட்டிட்டு டெல்லிக்கு போக கூடாது. மீறி போன உன் குழந்தை எங்க இருக்குன்ற உண்மையை நான் சத்தியமா உன்கிட்ட சொல்லவே மாட்டேன். எல்லாம் சரியா இருக்குல்லப்பா? சரியா இருக்குப்பா. கையெழுத்து போட்டல கொடு, நான் வச்சிடுறேன்ப்பா. ரோஜா, சீக்கிரம் கிளம்பா. ரோஜா, ரோஜா, என்னமா நின்று இருக்க? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போலாம். கடவுளே, ஸ்னேகா வார்த்தையை மீறி நான் போறேன். ஸ்னேகாவோட அக்கிரமமான காரியத்துக்கு நானும் துணை போக கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஸ்னேகா வார்த்தையை மீறி என் புருஷன் கூட போறேன். என்னப்பா நீங்க? சீக்கிரம் பா, ஃப்ளைட்டுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. அட இருப்பா, நான் சரியா இருக்கான்னு என்னப்பா பாக்கணும். நீங்க? ரோஜா சீக்கிரமா, டைம் ஆயிடுச்சு. ரோஜா, வீட்டையே காலி பண்ணிட்டியா? பொம்பளைங்க ஊருக்கு போனா இப்படிதான். சீக்கிரமா. கடவுளே, நான்
வர வரைக்கும் என் குழந்தைய நீதான் பாத்துக்கணும். நான் வரதுக்குள்ள ஸ்னேகா மனசை நீதான் மாத்தணும். என் குழந்தைய என்கிட்ட எப்படியாவது சேர்த்திருப்பா. போன் டேரி எங்க வச்சாரு? தோ இங்க இருக்கு. இங்கெல்லாம் தேடுது. அப்பா எடுத்த இடத்துல வைக்க மாட்டீங்களா? ரோஜா இன்னும் ஏன் இருக்கு? சீக்கிரமா போலாம். ரோஜா நல்லபடியா போயிட்டு வாமா. மாமா ஆ. நான் போயிட்டு வரேன். ஆ, ஆ. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. ஆ, ஆ. நான் அடிக்கடி ஃபோன் பண்றேன். போய் சேர்ந்தது எனக்கு உடனே போன் பண்ணும். என்ன சரியா? சரிங்க மாமா. இல்ல இருக்கட்டும் மாமா, நானே இருக்கட்டும்மா, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல மாமா, நானே எடுத்துக்கிறேன். ஆ, ரோஜா உன் குழந்தைய இங்க விட்டுட்டு போறியம்மா? மாமா இல்ல மாமா, நான் போக மாட்டேன். என் குழந்தைய இங்க தவிக்க விட்டுட்டு நான் டூருக்கு போக மாட்டேன் மாமா. நான் போக மாட்டேன். ரோஜா இன்னும் என்னம்மா பண்ணிட்டு இருக்க? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போலாம். இல்ல நான் வரமாட்டேன் மகேஷ். நான் உங்க கூட டூருக்கு வரல. இன்னும் உளர்ற? ட்ரிப்பை கேன்சல் பண்ணுங்க. இல்ல நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரல. என்ன ரோஜா, என்னம்மா கிளம்புறதுக்கு இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு? என்னால முடியல மாமா. என் குழந்தை இங்க அனாதைய தவிக்கும் போது அதை விட்டுட்டு என்னால போக முடியாது மாமா. ஏய் என்னடி உளர்ற? எந்த குழந்தைங்க அனாதையா இருக்கு? அம்மாடி நீ யார சொல்ற? ஜீவாவை சொல்றியா இல்ல இந்த பொம்மையை சொல்றியா? ஏய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நம்ம டூர் போறது இன்னொரு குழந்தைய பெத்துக்கிறதுக்காக தான், அதை மறந்துடாத. முதல் குழந்தை எங்கன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்காம ரெண்டாவது குழந்தை நமக்கு எதுக்குங்க? ஏய் இங்க பாரு, நம்ம முதல் குழந்தை செத்து போயிடுச்சு, அதான் உண்மை. அப்படி இல்ல சொல்லாதீங்க மகேஷ். என் குழந்தை சாகல, அது உயிரோட தான் ஏய் இருக்கு. என்னப்பா உளறா இவ? என்னம்மா ரோஜா என்னென்னமோ பேசுற? உடம்பு சரியில்லையா? முதல் குழந்தைன்ற ரெண்டாவது குழந்தைன்ற என்னம்மா? ஐயோ மாமா, தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க. நான் டூருக்கு வரல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஏய் இங்க பாருங்க, என்ன முரடனாக்காத. இங்க பாரு, நம்ம டூர் போறோம், போயே தீரணும். நம்ம 2 பேர் டூர் போறோம்னு ஸ்னேகா கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னடா சொல்ற? ஆமாப்பா, நான் தற்செயலா ஸ்னேகாவை பார்த்தேன். நானும் ரோஜாவும் காஷ்மீர் போற விஷயம் அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. உங்க 2 பேரையும் காஷ்மீர் போக நான் விட மாட்டேன், உங்க 2 பேரையும் சந்தோஷமா வாழ விட மாட்டேன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டா. நான் அவகிட்ட தோக்க கூடாது, தோக்கவும் மாட்டேன். எப்படியாவது நானும் ரோஜாவும் காஷ்மீர் போயே தீரணும். ரோஜா ஏன் நினைக்கிற? வா நம்ம போலாம். இல்ல மகேஷ், முடியாது. இங்க பாரு ரோஜா, நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன், புரியுதா? வா போலாம். வேண்டாம், குழந்தைய விட்டுட்டு என்னால வர முடியாது ஏய் மகேஷ். என்னடி நான் சொல்லிட்டே இருக்கேன், வர மாட்டேன்ற. பாடி போலாம். நான் வரல. வர மாட்டியா? படுவாங்க. அவளே உடம்பு சரியில்லாம மனசு சரியில்லாம இருக்கிறா, அவகிட்ட போய் காட்டு மிராண்டி தனமா நடந்துக்கிட்ட. படுவாய். அம்மணி ரோஜா வா 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 வா. ரோஜா ரோஜா பாத்துமா. ரோஜா அறிவு என்னமாச்சு? ரோஜா இங்க பாரு, என்னாச்சுமா? ரோஜா 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 ஐயோ ஐம் சாரிமா, ப்ளீஸ் ரோஜா கண்ணு திறந்து பாருமா ப்ளீஸ். ரோஜா ரோஜா என்னம்மா இது? ஏன் இப்படி நடந்துக்கிற? சரி வா போலாம். என்ன விட்டுருங்க மகேஷ், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ரோஜா சொன்ன கேளுமா. ரோஜா ஏய் ரோஜா ரோஜா கதவு தர. ரோஜா இங்க பாரு ரோஜா, மரியாதையா சொல்றேன், கதவு தர ப்ளீஸ். மணி ரோஜா 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 கதவு தரமா. ரோஜா கதவு தரமா. மகேஷ் பரவாயில்ல விடுப்பா, இந்த டூரை கேன்சல் பண்ணிடு. ரோஜாக்கு ஏதோ மனசு டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கும் போய் டாக்டர் பார்த்து வந்துடுறேன்.
ஹலோ. ஹாய் மகேஷ், நான் ஸ்னேகா பேசுறேன். என்ன மகேஷ் இது, மணி 7 ஆகிறது, இன்னும் வீட்லயே இருக்கீங்க? ஓஹோஹோ, ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுதா? ஐயோ பாவம். ஏய் ஏய் உன்ன ஏய் ஸ்னேகா, விட மாட்டேன்டி. உன்னை நான் விட மாட்டேன். தங்கம், என் செல்லக்குட்டி. இல்ல, 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 அழக்கூடாது ராஜம்மா. சொன்னா கேட்கணும். அழாதடா, அழக்கூடாது. இங்க பாரு 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 பாரு, பாட்டி பாரு பாட்டி பாரு. அழகடா, சொன்னா கேட்கணும். ஜீவா, ஆமா, நீ இப்பவே இப்படி அழுதுன்னா எப்படி? உன்னை நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். அங்க வந்தும் நீ இப்படித்தான் அழுதுகிட்டு இருக்க போறியா? இது பாரு, அழக்கூடாது. ஜீவாவை தூக்கி வச்சிருக்கிறவ யாரு? சரியான திருட்டு மொழி முடிக்கிறா. செல்வி கமலாமல்ல இங்க. இத பாரு, உங்க அம்மா இங்க வரமாட்டா. நீ பேசாம வாய முடியுது. அழக்கூடாது. சொன்னா கேளு. ஜீவாவை ஏற்கனவே யார் யாரோ கடத்திட்டு போறத மிரட்டி இருக்காங்க. இவ அந்த கும்பல் சேர்ந்துள்ளா. பார்த்தா பட்டிக்காடு மாதிரி இருக்கா. இனிமே நீ தேடி போய் அந்த குழந்தை ஜீவாவை பார்க்க கூடாது. அப்படி பார்த்தினா இந்த ஜென்மத்துல நான் உன் முகத்துல முழிக்க மாட்டேன். உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற இந்த புனிதமான அப்பா மகன்ற உறவு அருந்து போச்சுன்னு வச்சுக்கோ. வேண்டாண்டா, வேணாம் வேணாம். ஏங்க, என்னங்க நீங்க என்ன இங்கே இருக்க சொல்லிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்களே, எங்க போறீங்க? யாரடி வா, விவரம் புரியாம பேசிட்டு. முதல்ல குழந்தை கழுத்துல இருக்க செயில கழட்டு. என்னது, செயினை கழட்டுறதா? எதுக்குங்க? எங்க கொண்டு போய் விற்க போறீங்க? எதிரில தாண்டி நகை கடை இருக்கு, சீக்கிரம் கழட்டிட்டா. யார் இவங்க? ஜீவா கழுத்துல இருக்கிற நகையை ஏன் கழட்டுறாங்க? நிறுத்துங்க. யார் நீங்க? என் குழந்தை ஜீவா கழுத்துல இருக்கிற செயினை திருட பாக்குறீங்க? யார் நீங்க ரெண்டு பேரும்? குழந்தை கடத்துற கும்பலா? யாருமே இல்லையா? யாராவது இங்க வாங்கல? ஏய், குழந்தை குடி. கையெடு. யார பார்த்து கடத்தல்காரங்க? ஏதாவது பேசினா நான் இழுத்து வச்சு நறுக்கிடுவேன். ஆமா, முதல்ல என் குழந்தையை குடி. கையெடு. நான் குழந்தை தரமாட்டேன். யாருமா நீ? என்ன வேணும் உனக்கு? அனாவசியமா வந்து தகராறு பண்ற. நாங்க யார் தெரியுமா? இந்த குழந்தையோட தாத்தா பாட்டி. பொய் சொல்லாதீங்க. இந்த குழந்தை கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி நீங்க விக்கணும்னு சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இது எங்க பேர புள்ள. இவனுக்கு நாங்க தாத்தா பாட்டி, புரியுதா? ஏய், இத பாரு, எட்டி ஒரு உதவிட்ட இரவானத்துல போய் சொருகிடுவேன். என்ன பேச்சு பேச? ஏமா பார்த்தா அப்படி தெரியலையே, குழந்தை சந்திர கட்டமா இருக்கு, உங்களை பார்த்தா கறி கட்டமா இருக்கீங்க. வேற வித்தியாசமா இருந்தா உறவு இல்லாம போயிடுமா? இது என் பேரையா, நாங்க ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி. இருங்க இருங்க, நீங்க தாத்தா பாட்டினா குழந்தை ஏன் அழுகுது? இது பாரு, என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டே போற? இந்த குழந்தை யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். இது என் குழந்தை ஜீவா. என்ன சொன்ன? இது உன் குழந்தையா? என்னம்மா உளர்ற? நான் ஒண்ணும் உளரல. நம்மள நீங்களே பாருங்க. குழந்தையோட கழுத்துக்கு பின்பக்கம் ஒரு மச்சம் இருக்கும். ஆமா, மச்சம் இருக்கு. அதனால குழந்தை உங்களோட தான். குழந்தைக்கு தாத்தா பாட்டின்னு சொல்லி குழந்தை கழுத்துல இருக்க செயினை எடுத்துட்டு போலான்னு பாக்குறீங்களா? உங்களெல்லாம் அடிச்சாதான் சரிப்படும். நிறுத்தியா? நீங்க நிறுத்துங்க. இது ஏன் குழந்தை? கொடுங்க. நான் கொடுங்க என் குழந்தைய. ஜீவா, இந்தம்மா குழந்தைய கொடு. குழந்தைய கொடுமா. என்ன நீ பாட்டுக்கு போற? என் பேர்ல கொடு. செல்வி கலட்டா. இவங்க ரெண்டு பேரும் ஜீவாவை கடத்த பாக்குறாங்க. என்ன உளற? அது எங்க அத்தை, எங்க மாமா, ஜீவாவோட தாத்தா பாட்டி. இப்ப என்னமா சொல்ற? யாருமா இவ? ஒரு நிமிஷத்துல என்னையே ஆட்டி படிச்சுட்டா? இல்லத்த, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டு. உன் மாமனார் மாமியாரா? சாரிங்க,
பரவாயில்ல பரவாயில்ல. இந்த பாருமா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. ஆளுங்களோட பேசி பழகி நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன புரியுதா? என்ன ரோஜா இப்படி பண்ணிட்ட? இல்ல செல்வி, இவங்க ஏமா என் பொண்டாட்டிக்கு சில பொருள் எல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. நானும் மருமகளும் ஏத்த கடையில போய் நகையெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்ப குழந்தை செயின் பழசா இருக்கு, அதை புதுசா மாத்திடுவோமே அப்படின்னு பேசிக்கிட்டு இங்க வந்து செயினை கலட்ட வந்தா எங்க மேல திருட்டு பட்டம் கட்டிட்டியே. நல்ல பொம்பளமா நீ. மன்னிச்சிடுங்க சார், தப்பு என் மேலதான். என் குழந்தை ஜீவாவுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் பதறி போயிட்டேன். என்னது ஓம் பிள்ளையா? என்னம்மா செல்வி இது? நானும் அப்ப இருந்து பாக்குறேன், இவ என்னமோ நம்ம ஜீவாவை என் புள்ளன்னு புலம்பிட்டு இருக்கிறா. இல்லத்த, அது சும்மா பேச்சுக்கு. என்னது ஒரு பேச்சுக்கா? என்னம்மா செல்வி இது? குழந்தை உடம்புல இருக்கிற மச்சத்தை எல்லாம் இந்த பொம்பளை சொல்லிட்டு இருக்கிறா, நீ ஒரு பேச்சுக்குன்னு சொல்ற? செல்வி நிஜமா சொல்லு, இது ஓம் புள்ளதானே? என் பேரும் ஜீவா தானே? செல்வி, உன்னதான் கேக்குறேன், ஏன் பேசாம இருக்க? சொல்லு, பதில் சொல்லு. ஐயோ என்னத்த நீங்க? இது நிச்சயமா சத்தியமா என் குழந்தைதான். இல்லம்மா, இது ஏன் குழந்தைன்னு இந்த பொண்ணு என்னமோ உரிமையா சொல்லுது. அது ஒண்ணு இல்ல மாமா, அடிக்கடி இவ நம்ம ஜீவாவை பார்க்க வீட்டுக்கு வருவா, அதனால ஒரு பாசத்துல. இல்ல ரோஜா? ஓஹோ, இந்த குழந்தைக்கு எனக்கும் அவ்வளவுதான் சம்பந்தமா? வேற ஒண்ணுமே இல்லையா? இந்த குழந்தைக்கு பசி அத்தனா? சரி சரி, இப்ப அதெல்லாம் எதுக்கு? அத்தை மாமா கிளம்பலாமா? வெயில் அலைஞ்சது ஒரே மயக்கமா இருக்கு, போலாம் வாங்க. போலாம். நில்லுமா. ஆமா, உன் பேர் என்ன? ரோஜா. இந்த பாரு ரோஜா, வீட்டுக்கு குழந்தைய கொஞ்சம் வர்றவங்க எல்லாம் உரிமை கொண்டாட முடியாது. அந்த குழந்தை ஏன் மருமக செல்வியோடைய புள்ள, என் பேரன். இத பாரு, ஒரு பேச்சுக்கு கூட உன் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சது உன் வீட்டுக்கே வந்து உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஆமா, ஜாக்கிரதை. என் பேரன் பார்வதி பரம்பரை, பரதேசி பரம்பரை நினைச்சுக்காத. கரெக்டா? கிச்சா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன எதுக்கு மூடி மறைக்கிற? நீ என்ன எழுதிட்டு இருந்தன்னு நான் பாத்துட்டேன். ஸ்ரீராம ஜெயம் தானே? பாத்துட்டல, அப்புறம் என்ன, விடு. சரி, நான் தான் எப்போ உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருப்பேன், இப்போ என்ன நீ எழுத ஆரம்பிச்சிட்ட? நீ எழுதுறச்ச நான் எழுதக்கூடாதா? டேய், நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தினமும் உட்காந்து 108 தடவை எழுதிட்டு இருந்தேன், உனக்கு என்ன குறை? நானும் ஒரு முக்கியமான காரியம் நடக்கணும்னு தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அது என்ன முக்கியமான காரியம்? சொன்னா அது நடக்காது. நல்ல காரியம் நடக்கட்டும், அப்புறம் சொல்றேன். டேய், நீ மனசுல என்ன நினைச்சுன்னு எழுதுவேன்னு எனக்கு தெரியாதா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே உன் பிரார்த்தனை? அதெல்லாம் நடக்காது கிச்சா. தேவையில்லாம பேப்பரையும் எங்கேயும் வேஸ்ட் பண்ணாத. என் வாழ்க்கை வேஸ்ட் ஆகிறத பத்தி நான் கவலைப்படல, பேப்பரிங்க பத்தி கவலைப்படுவேனா? ஏன் கிச்சா இப்படி முட்டாள்தனமா பேசுற? வாழறதே கொஞ்ச காலம் தான், அதுல நடக்காத விஷயத்துக்காக ஏங்கி ஏங்கி ஏன் சாகுற? நீ ஏன் சாகுற? அது என் தலையெழுத்து. மகேஷ காதலிச்சு தொலைச்சிட்டேன், அவரோட புள்ளைய வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். ஏன் பாதை நேர் பாதை, நீ குறுக்கு பாதையில வந்து முட்டாத, கடைசியில ஏமாந்துதான் போவ. கிச்சா, நான் சொல்றத கேளு. உனக்குன்னு ஒரு நல்ல பொண்ணா, உனக்கு ஏத்த பொண்ணா நானே பாக்குறேன். எவ எனக்கு சக்காலத்தியா? ஏய், நான் இருக்கிறப்ப இன்னொருத்தி வருவாளா? அதான், நீங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதி முடிச்சிட்டீங்கல்ல? ஆமா. ஏன்? கொடுங்க கொடுங்க. ஏய், நீ என்ன எழுத போற? ஏன் நீங்க ஆளுக்கு ஒரு ஆசையை வச்சுட்டு 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதுறப்போ என் மனசுல இருக்கிற ஆசைக்கு நான் 1008 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதுவேன். பிரியா, ப்ளீஸ் போறோம், இந்த வெள்ளைட்டெல்லாம் நிறுத்து.
கிச்சாவுக்கு சொன்ன அதே அட்வைஸ் தான் உனக்கும் சொல்றேன். நம்ம வாழறதே கொஞ்ச காலம், அதுல நடக்காத விஷயத்துக்காக ஏங்கி ஏன் சாகுற? இங்க பாரு, ஒரு நல்ல பையனா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ. கிச்சாவுக்காக காத்துட்டு இருக்காத. என்னை பொறுத்த வரைக்கும் அது மடத்தனும், ஏன்னா அவன் ஒன்னு விரும்பவே இல்ல. பிரியா, நீ ஏன் இப்போ சிரிக்கிற? நான் எதுவும் தப்பா சொல்லலையே. நீங்க எதுவும் தப்பா சொல்லல, ஆனா எனக்கு அட்வைஸ் பண்ற தகுதி உங்களுக்கு இல்ல. கிச்சா, பேசாம இரு. எனக்கு என்ன தகுதி இல்லைன்ற? சொல்றேன். அதுக்கு ஒரு கதை இருக்கு. முகமது நபி கிட்ட ஒருத்தன் தான் பையனை கூட்டிட்டு வந்து, இவ ரொம்ப சக்கரை தேங்குறான், சக்கரை உடம்புக்கு கெடுது, அதை சாப்பிடாதன்னு நீங்க கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க, நீங்க சொன்னா அவன் கேட்பான் அப்படின்னு சொன்னாராம். அந்த கதை இப்ப எதுக்கு சொல்றேன்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, எதுக்கு அவசரப்படுறீங்க? முகமது நபியும் போயிட்டு 1 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொன்னாராம். வந்தவருக்கும் ஒண்ணுமே புரியல. பையனை கூட்டிட்டு பேசாம போயிட்டாரு. 1 மாசம் கழிச்சு பையனை கூட்டிட்டு வந்தாராம். முகமது நபியும் பையன்கிட்ட, தம்பி சக்கரை சாப்பிடாத, உடம்புக்கு ரொம்ப கெடுதின்னு சொன்னாராம். வந்தவருக்கு ஒரே எரிச்சல். ஏங்க, இது 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாமே அப்படின்னு கேட்டாராம். முகமது நபி சிரிச்சுக்கிட்டே, 1 மாசத்துக்கு முந்தி நானே நிறைய சக்கரை சாப்பிடுவேன், அப்புறம் எப்படி நான் இவனுக்கு அறிவுரை சொல்ல முடியும்? எனக்கு அந்த தகுதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாராம். இப்ப மட்டும் உங்களுக்கு அந்த தகுதி எங்க இருந்து வந்துச்சுன்னு அந்த பெரியவர் திருப்பி கேட்டாராம். உடனே முகமது நபி, 1 மாசமா சக்கரை சாப்பிடுறதையே நான் நிறுத்திட்டேன், அதனால அறிவுரை சொல்ற தகுதி எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாராம். அதான் சொல்றேன் அப்படின்னு முகமது நபி சொன்னாராம். இது எப்படி இருக்கு? அப்போ உனக்கு அட்வைஸ் பண்ற தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்ற, அப்படிதானே? ஆமாக்கா. பாயிண்ட் நம்பர் 1, நீங்க வாழறதும் கொஞ்ச காலம் தானே. அதுல நடக்காத விஷயத்துக்கு நீங்க எங்கேயும் தவிக்கிறப்போ, சாகுறப்போ, நான் தவிச்சா என்ன தப்பு, நான் செத்தா என்ன தப்பு? பிரியா. பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் நடக்குமா? கல்யாண தேதி எப்போன்னு சொல்ல முடியுமா? எந்த நம்பிக்கையில மகேஷ் வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் மகேஷ் மனம் மாறுவார்னு நீங்க காத்துட்டு இருக்கிற மாதிரி, என்னைக்காவது ஒரு நாள் கிச்சா மனசு மாறுவார்னு நான் ஏன் காத்துட்டு இருக்க கூடாது? நான் ஏன் ஸ்ரீராமஜெயம் எழுதக்கூடாது? உங்க காதல் மட்டும் உங்களுக்கு வைரம், என் காதல் வெறும் கண்ணாடி தூளா? போது, நிறுத்து பிரியா. என் காதலையும் உன் காதலையும் கம்பேர் பண்ணி பேசாத. என் காதலை பத்தி என்னடி தெரியும் உனக்கு? என்ன தெரியும்னு கேட்டேன். என் காதல் எப்பேற்பட்டதுன்னு தெரியுமா உனக்கு? என் காதல் கடல் மாதிரி இருந்து என் ரத்தத்துல ஆரவாரம் பண்ணி என்னை உற்சாகப்படுத்தி இருக்கு. ஆவியா எழும்பி மேகத்திலிருந்து பொழியிற மழை மாதிரி என் மனசை குளிர வச்சிருக்கு. அழகான வானவில்லாம் நான் என் காதல பார்த்திருக்கேன். அந்த காதல்ல வானவில்லோட 7 வர்ண ஜாலங்களையும் நான் ரசிச்சிருக்கேன். பூ மேல படுத்திருக்கிற பனித்துளி மாதிரி என் காதல் என்ன பரவசப்படுத்திருக்கு. ஒரு கருவை 10 மாசம் வயித்துல சுமக்கிற தாய் மாதிரி என் காதல் கனவை நான் என் நெஞ்சிலேயே சுமந்துட்டு இருக்கேன். அது என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணத்துல போய் முடியும்னு நான் காத்துட்டு இருக்கேன். இந்த சந்தோஷங்களை எல்லாம் நானும் மகேஷும் சேர்ந்து அனுபவிச்சிருக்கோம், வாழ்ந்திருக்கோம். ஜென்ம ஜென்மத்துக்கான பந்தம் எனக்கும் மகேஷ்க்கும் நடுவுல உண்டாயிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அந்த சந்தோஷங்கள் எல்லாம் எழுந்துட்டு நிக்கும் போது அதோட வலியும் வேதனையும் எனக்கு இன்னும் அதிகமாவே தெரியறது. இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? எது நமக்கு கிடைக்கலையோ அதுக்குதான் மதிப்பும் மரியாதையும் இன்னும் அதிகமாவே இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு கூட நான் மகேஷ் எழுந்துட்டு நிக்கும் போது அதோட வலியும் வேதனையும் நான் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா என் காதல் புனிதமானது. ஆனா நீ இருக்கியே, மிந்தா நேத்துக்கு கிச்சாவை பார்த்துட்டு நேத்து காதலிக்க ஆரம்பிச்சவ. உனக்கு என் காதலை பத்தி என்னடி தெரியும்? என் காதலையும் உன் காதலையும் ஒப்பிட்டு பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? உன் காதல் தொடுவானோ காணல் நீ. நான் காத்துட்டு இருக்கிறதும் நீ காத்துட்டு இருக்கிறதும் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்?
ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு பிரயாணி பஸ் வராதான கால் கடக்க நின்னுட்டு இருக்கிறதுக்கு பேரும் காத்துட்டு இருக்கிறது தான். ஒரு துறவி கடவுளை பாக்குறதுக்காக நடு காட்டுல ஒத்த கால நின்னுட்டு இருக்கிறதுக்கு பேரும் காத்துட்டு இருக்கிறது தான். ஆனா ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்கிறதுக்கு இருக்கிற வித்தியாசம் மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசம். நீ வெறும் பிரயாணி மாதிரி கிச்சாவுக்காக காத்துட்டு இருக்க, ஆனா நான் துறவி மாதிரி என் மகேஷ்காக காத்துட்டு இருக்கேன். நீ செய்யறது வெறும் பிரார்த்தனை, ஆனா நான் செஞ்சுட்டு இருக்கிறது கடுமையான தவம். இன்னொரு தடவை உன் காதல் என் காதலை ஒப்பிட்டு பேசாத பிரியா, என்னால தாங்கிக்க முடியாது. ஸ்னேகாக்கா நல்லா பேசுறீங்க. உங்க உணர்ச்சிகள் எல்லாம் ரொம்ப அழகா கொட்டிட்டீங்க. ஆனா எனக்கு இந்த அளவுக்குலாம் பேச தெரியாதுப்பா, ஒத்துக்கிறேன். அதுக்காக உங்க காதல் தான் உலகமாக பெருசு, என் காதல் ஊருகா போறதுக்கு தான் லாய்க்குங்கிற மாதிரி எல்லாம் ரீல் விடாதீங்க பிரியா. ஐயோ, எனக்கு இந்த சென்டிமெண்ட் எல்லாம் குறைச்சல். நான் ரொம்ப பிராக்டிக்கல். அதுக்காக நீங்க என்னமோ தவம் இருக்கிற முனிவர் மாதிரியும், நான் என்னமோ பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கிற பிரியாணி மாதிரியும் சொல்றீங்க. சரி, ஒரு பாதத்துக்காக இதை இப்படி வச்சுக்குவோம். பக்கத்து கிராமத்துல ஒரு பிஞ்சு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டு ஒரு டாக்டர் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் உலகமே என் காலடியில வரணும், எனக்கு அழிவே ஏற்படக்கூடாது அப்படின்னு ஆணவத்தோட காளியை நோக்கி ஒத்த கால்ல ஒரு முடிவை தவம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சொல்லுங்க, பிஞ்சு குழந்தையோட உயிரை காப்பாத்த பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கிற டாக்டரோட பிரார்த்தனை பெருசா, இல்ல உலகத்தை அழிக்கணும் ஒத்த கால்ல ஆணவத்தோட தவம் பண்ணிட்டு இருக்காரே முனிவர், அவரோட தவம் பெருசா? பிரியா அக்கா, கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தா போதும். உவமானத்தை யார் வேணாலும் அவங்க பக்கம் வளைச்சுக்கலாம். அதுக்காக உங்க காதல் மாணிக்கம், என் காதல் குப்பன்னு மட்டும் தட்டாதீங்க ப்ளீஸ். லைலா மஜ்னு உங்களுக்கு தெரியும்ல, உலக புகழ்பெற்ற காதலர்கள். லைலாவை மஜ்னு நேசிச்சதை விட நான் என் காதலி அதிகமாவே நேசிக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க காதல் பெருசு, என் காதல் மட்டும் மட்டமா என்ன? எனக்கும் என் காதல் தான் பெருசு. இங்க பாருங்க, நீங்க நானு கிச்சா 3 பேரும் ஒரே பாதையில ஒரே நோக்கத்துல ஒரே திசையில போயிட்டு இருக்கோம். நீங்க போற பாதை மட்டும் சரியா அமைஞ்சிடும், நான் போற பாதை மட்டும் தப்பாயிடுமா என்ன? ஐயோ, ஏன் அப்படி பாக்குறீங்க? நீங்க பாக்குற பார்வையை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் மனசு மாறணும், அவ்வளவுதானே? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. மகேஷை மறந்துட்டு கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க உங்க மனசை மாத்திக்குங்க. கிச்சாவை மறந்துட்டு நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் என் மனசை மாத்திக்கிறேன். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். கிச்சா அவ விட மாட்டேன், என் மகேஷனை விட மாட்டேன். மகேஷ் என் காலடியில் நான் விட வைப்பேன். என் மகேஷனை விட போறதில்ல. எனக்கு மகேஷ் வேணும். ஸ்ரீராமஜி.